ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட எக்ஸ் வந்துட்டு பார்த்துருவான். பார்த்துட்டு இது ஹீரோயின் பார்த்துட்டு ஏதாச்சும் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் விட்டால் பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அதுக்கு முன்னாடி போயிட்டு இவன் கையில் வந்துட்டு காஃபி வச்சிருப்பானா, ஸோ அதை வந்து தட்டி விட்டுருவான். எக்ஸ் வந்து கேட்பான், என்னடா நினச்சிட்டு இருக்க, யார்டா நீ எதுக்கு அவன் தட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவானா. என்னடா நீ வந்துட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற, அப்போ நீ கேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாயை மூட்டு நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போராளா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, கிராஸ் பண்ணி போயிடுவா. அதுக்குள்ளே பின்னாடி வந்துட்டு டீனா வந்து நிற்பா. என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு காஃபி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறங்கும் போது, இல்லை மேடம் உங்களுக்கு காஃபி தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இவன் என்ன பண்ணா தட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ சாரி உங்களோட காஃபி தான் தட்டி விட்டேன்னா இந்தாங்க காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பானா ஹீரோ. இதை பார்த்து டீனாக்கு வந்து சமயம் வரும், என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிளேஸுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோன் வந்து நின்றுவா. பார்த்துட்டு எக்ஸோட பேர் வந்துட்டு கூப்பிடுவா. எக்ஸோட பேர் நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம், பேர் சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஹீரோ இதை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே நீ ஏன் இப்படி இருக்க, நான் ஹீரோயின் வந்து மாட்டவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா கிம் வந்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு கேண்டி சாக்லேட் வச்சிருப்பான், அதை வச்சு கை நீட்டிட்டு இருப்பான். யாரை பார்த்தீங்கன்னா டீனா பார்த்துட்டு. டீனா வந்துட்டு இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பானா, இவன் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டே போயிட்டு இருப்பாளா. அப்போ பார்த்தீங்கன்னா டீனா மேலே வந்து இடிச்சிருப்பா. டீனா வந்து பெருசாக கண்டுக்க மாட்டான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. டீனாவை பார்த்தோமே இவளுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடும். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நைட்டில் அன்னைக்கு ஸ்டே பண்ண இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடியே வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பேச போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டால், நான் ஹீரோயின் வந்துட்டு நான் வெக்கேஷனுக்காக இங்கே வந்திருக்கேன், நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன், அங்கே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அது என்ன உன்னோட ஆளா, ரெண்டு பேரும் வந்து டேட்டிங் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. இவன் வந்து இதான் சாக்குன்னு, ஆமாம்மா அதுதான் என்னோட ஆள், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டேட்டிங் பண்ண வந்துட்டோம், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பொய் விடுவான். பொய்யா அவுத்து விட்டுட்டு இருப்பான். ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ கூட தான் சந்தோஷமா இருக்க, நான் வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கும்போது, சான்ஸே கிடையாது, நான் உன்னை வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கலாம் இல்லை, நீ வந்து என்னை ஏமாத்தின, நீ வந்து ஃப்ராடுடா அப்படிங்கும்போது, ஓ அப்படியா நான் ஃப்ராடாகவே இருந்துட்டு போகிறேம்மா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், நக்கலாகவே பேசிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஹீரோன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க டீனாவும் அவன் அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்கும்போது, சரி அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு இவங்க அப்பா சொல்லுவாங்களா, ஹீரோட அப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் பண்ணால் அவள் காலே எடுக்க மாட்டான். இங்கே வந்துட்டு கிம் கிட்ட வந்து சண்டை போட்டுருப்பா. கிம் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு எக்ஸ் வருவான். எக்ஸ் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு தான் இவனோட செடி நீ தள்ளிவிட்ட, அவன் கூட உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணானா, அந்த காய் தான் இவன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா சாரி எனக்கு வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவாளா. இதை பசங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு டே எனக்கு ஞாபகம் எல்லாமே இருக்கும், அந்த இடியட் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்போது, அப்போ எதுக்கு நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வேறு வேலை இல்லை, யார் பார்த்தாலும் வந்துட்டு பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அழைச்சிட்டு போயிடுவான் அங்கிளை பார்க்கறதுக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருப்பா, நான் எப்படி வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பா. இவன் சொல்லுவான், இங்கே வந்து நான் இந்த பார்க்கோட ஓனரை தான் பார்க்க வந்திருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடும். என்னது அவரை பக்கம் வந்திருக்கீங்க நான், ஏன்னா இப்போதைக்கு அவரோட ஃபியான்சி நம்ம ஹீரோயின் தானே சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு தனியாக இருப்பா, போக மாட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து கூப்பிட்டே இருப்பாங்க, எங்கே இருக்க நீ வா, நீ வந்து கிளைண்ட்டை வந்து பார்க்கணும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயினா ஐயோ நம்ம போக வேணாம், நம்ம போனால் நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான், நான் வயசான வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கண்டிப்பாக உன் எக்ஸ் வந்து அதான் நினைப்பான், யாராச்சும் கடன் வந்துட்டு வாங்கினதுனால கல்யாணம் பண்ணிப்பாங்களா, நீ தான் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பான். உனக்கு ஒரு வேலையே இல்லையா, நீ எப்போ பார்த்தாலும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பியாம், எனக்கு வந்துட்டு இங்கே நரகம் மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் உங்கள் அப்பா, ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் வந்துட்டு என்னோட எக்ஸ் அவனும் வந்துட்டான், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, எனக்கு இந்த இடத்த பார்க்கும் போதே நறுக மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுட்டு இருப்பா. சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, நீ தான் வந்து தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை வந்து அவன் தலையில் போட்டுக்கிறேன், நாங்கள் என்ன ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். சரி அதெல்லாம் விடு, நான் சமயம் டென்ஷனில் இருக்கேன், இப்போ எக்ஸ் வந்துட்டான், எக்ஸ் வந்துட்டு என்னை பார்க்கும் போது என்ன நினைப்பான், உங்கள் அப்பாவோட ஃபியான்சின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் வந்து என்னை கிண்டல் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, கண்டிப்பாக கிண்டல்லாம் பண்ண மாட்டான், ஏன்னா உன் எக்ஸுக்கு தெரியும் எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் என்ன, எங்கள் அப்பா எவ்வளோ ஒரு ரிச் கை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறான் ஹீரோ வந்துட்டு என்ன சுச்சுவேஷனுங்கிறத மறந்துட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ வந்துட்டு எங்கள் அப்பா ரிச் கை தெரியும், அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு வயிறு தான் எரியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக அதான் நடக்கும் போது எப்படி நீ ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பான். இங்கே பாரு, நீ வந்துட்டு போய் கெத்தாக போய் நிலை, எங்கள் அப்பா வந்துட்டு பயங்கர ரிச்சான காய், ஸோ அவனுக்கு வந்து சரியான வயிறு தான் எரியும், பணக்கார ஒருத்தவங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக வயிறு தான் எரிவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மோட்டிவேஷனாக சொல்லி, இங்கே பாரு நீ எதுக்குலாம் வந்துட்டு தயங்காத போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, நான் எப்படி போகிறது அப்படின்னு ஹீரோயின் கேட்பாடா. இப்போ என்ன உனக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் அதானே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு சைக்கிள் இருக்கும், ரெண்டு
பேர் வந்து பெடல் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா சைக்கிள் அழைச்சிட்டு போவான். அவன் இப்படி மோட்டிவேஷனாக பேசிட்டு வந்து அழைச்சிட்டு போகிறது வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பரவாயில்லையே நம்ம கிட்ட வந்து பயங்கர பாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இவன் என்ன சொல்லுவானா கத்திட்டே வந்துட்டு இருப்பான், கண்டிப்பாக வந்து நீ தான் ஜெயிப்ப, போ நீ கெத்தா நில்லு, உன்னோட கெத்தை வந்து விட்டே கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளார போவா. சரி உள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீனா வந்துருப்பால, டீனோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோட அப்பா. ஸோ வந்துட்டு இவன் என்ன கேட்குறான், இவளுக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு ஏக்கர் கணக்கில் வந்துட்டு ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மலை இருக்குது. ஸோ மலை கீழே வந்துட்டு ரூபிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சர்ச் பண்ணதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஹீரோட அப்பாவோட சைட் பிஸ்னஸ் வந்து இந்த வேலையும் தான் இருக்கும். ஸோ சுரங்கப்பாதையில் வந்துட்டு அதை கல்லெலாம் எடுக்கிறது, வந்து ரூபி கல் இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது. ஸோ அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா நாங்கள் ஆல்ரெடி அந்த உங்கள் அப்பாவோட சேர்ந்து அந்த இடத்துல நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், அங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தாலுமே இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கெலாம் அப்ரூவ்லாம் கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு எக்ஸ் என்ன சொல்கிறான்னா, அது ஆக்சுவலி வந்துட்டு அங்கே இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களை ரிசர்ச் பண்ணதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாங்கள் ஆல்ரெடி அந்த இடத்த நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டோம் உங்கள் அப்பாவும் நானும், அங்கே வந்து பெருசாக வந்துட்டு கல்லாம் எதுவுமே கிடையாது, திருப்பி போய் நம்ம சர்ச் பண்ணால் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவனுக்கு வந்து எக்ஸ்க்கு வந்து முதல்ல அடிச்ச மாதிரி என்னடா நம்ம எவ்வளோ சொல்கிறோம் இந்த ஆள் கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, சரி வாங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோ பண்ணுறேன், என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வருவான். இவ தான் என்னோட ஃபியூச்சர் ஃபியான்சி அப்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகிடும். இவளுக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருக்கும் டீனாக்கு, ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்களே. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாள். ஸோ இப்போ அங்கிளோட வந்துட்டு ஃபியான்சி அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயினும் வந்துட்டு கெத்தா ஆமாம் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு அப்படியே வந்து அடிவெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஆமாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பற்றி நிறைய இன்ட்ரோ பண்ணுவார். அப்போ ரொம்பவே நல்ல பொண்ணு, பயங்கர டேலண்டான பொண்ணு, அப்படி வந்துட்டு ஒர்க் ஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பற்றி நிறைய விஷயம் நல்லதுமாக சொல்லிட்டு இருப்பார். எல்லாம் பார்க்குற எக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்துட்டு பேர்ன் ஆகிட்டு இருக்கும். ஹீரோ வந்து இதை வந்து நம்ம தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பான். அது வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரியாது. இவனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து டீனா வந்து சிரிச்சிட்டு இருப்பாள். அப்படியே அங்கிள் உங்களுக்கு வந்துட்டு கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாள், நீங்கள் வந்துட்டீங்க சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுவான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இங்கே தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணுவோம், ஸோ நாங்கள் வந்து அப்புறம் வரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா இவரை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாள். இதை அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்துட்டு பார்ப்பாங்க. இவனு டக்குன்னு ஐயோ சாரி நான் தெரியாமல் வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டேன், நீங்கள் தான் சொன்னீங்களே நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபேன்சி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கணும், ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும்மா, எதுக்கு டக்குன்னு கையை எடுத்துட்டு தப்பான்னு வச்சுக்க மாட்டேன், ஆனால் புத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ தான் பக்கம் வருவாங்க. பார்த்துட்டு ஹீரோ வந்து கேட்பா, என்ன நீ கரெக்டாக பேசுனியா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியா அப்படிங்கும்போது இவர் ரொம்ப ஹாப்பியாக ஹீரோ பாப்பா நான் எப்படி வந்துட்டு அவனை வந்து ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியல, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீ தான் வந்து ஹெல்ப் பண்ண, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டக்கு வந்து தேங்க்ஸ் சொல்வாளாம். கிட்டக்கு ஹீரோ பார்த்தனுமே அவனுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கண்ணையே பார்த்துட்டு இருப்பான், அவன் லிப்ஸை பார்ப்பான். பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கிட்டக்கு வர அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லல, ஸோ அதுக்காக தான் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோக்கா இவளை பார்க்க வந்துட்டு இன்னும் இவன் வந்து லவ்வில் தான் விழுறான். அவனை கண்ட்ரோலே அறியாமல் ஹீரோயின் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா இங்கே பாரு என்னை வந்து திரும்பி நின்று பேசி என்ன பார்த்துலாம் ஒன்று பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா ஓட ஆரம்பிச்சிடுறான். நீ இப்போ என்ன எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்கிற, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவளை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு பேசிட்டு ஓடிடுறான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளை கண்ணே பார்த்து அந்த விஷயத்தையே வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான். இன்னும் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு இவன் மேலே அவ்வளோ வந்துட்டு அன்பு வருது லவ் வருதுன்னு தெரியல. இப்போதைக்கு அப்போ வந்து எனக்கு எனிமி மட்டும் தான், எங்கள் அப்பாவோட ஃபியான்சியாக இருக்கா, நான் வந்து இந்த மாதிரி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு திருப்பி வந்து அவன் கிட்ட வந்தது இதெல்லாம் வந்து தான் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. முடியல என்ன இப்படி ஏசி விடும் போதே ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேனுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு காற்று வாங்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா மாதிரி, யாரா இது கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கிம்மு தான் அப்படி டென்ஷனாக கத்திட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பார்த்துக்கிட்டு வருது, இது எல்லாமே எனக்கு தெரியலன்னு ஆக்டிங் கூட பண்ணிட்டு இருக்காளாங்கும் போது ஹீரோ வந்து என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது அவளை தான் நான் பார்த்தேன், நான் அவளை தான் சொல்கிறான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் அப்படியே ஆக்டிங் விட்டால் எனக்கு தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி கூலாக உனக்கு வந்துட்டு கேப்பாப் லீசா ரொம்ப இவனுக்கு பிடிக்கும் போல், ஸோ அவளோட டான்ஸை வச்சு கொடுத்துட்டு இங்கே பாரு நான் லீசா பாரு உனக்கு வந்துட்டு டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வச்சு கொடுப்பான். இவன் என்ன பண்ணுவானா அதை பார்த்துட்டு இருப்பானா. ஸோ அங்கே ஆற லீசா வந்து டக்குன்னு ஃபேஸ் மாறி டீனாவோட ஃபேஸ் வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவான்னா அப்படியே தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடும். அது என்னோட டேப்லான்னு சொல்லிட்டு காத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து ஒரு லெட்ரு மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு குட்டியாக ஒரு நைட் பார்ட்டி வைக்க போகிறேன், நீங்கள் வந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா.
இருப்பாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு பர்த்டே, ஸோ வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்களாம் சரியான காண்டாயிடுவாங்க, என்ன இது இவர் வயசான காலத்தில் எதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹீரோயினுக்கு தெரியாமல் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஐபேட் மாதிரி ஒன்று வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பா. நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஐபேட் சின்னதாக வச்சிருப்பா. அது வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேடிட்டு இருப்பா, மிஸ் பண்ணிட்டா போல. இங்கே வந்துட்டு என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மீட் கேட்டுருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வருவாங்களா, அப்போ வந்து கொஞ்சம் டாப்பிக்கோடைய மாற்றிடுவாங்க. ஹீரோயின் வந்து கேட்பா, என்னோட ஐபேடை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்துட்டு அதை நான் பார்க்கவே இல்லையேம்மா, ஏன் என்ன ஆச்சுங்கும் போது இல்லை அது ரொம்ப எனக்கு பர்சனலாக அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ கூப்பிட்டு வச்சுட்டு மியோங் நீ வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன இது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. இது வந்து ஃபோட்டோவில் காட்டுவோம். சாரிங்க அது பேர் வந்து நான் ஐபேட்னு சொல்லிட்டேன். அது முன்னாடியில் வந்து பாட்டு மட்டும் கேட்போம், நம்ம கையில் மட்டும் வச்சுருப்போம். இது பேர் என்னன்னு மறந்தே போயிடுச்சு. அதுதான் காட்டுமா, இதை காட்டுவாலாம். இதை பார்த்துட்டு ஓல்டு ஸ்கூலாக இதெல்லாம் எந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாரு எனக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப டச்சான ஒன்று, இது வந்து நீ பார்த்தியா, எனக்கு வந்துட்டு எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாள். ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்போ என்ன வேறு யூஸ் பண்ணி வேறு வாங்கிக்கலாம், இப்போல்லாம் வந்துட்டு நிறைய ஹெல்ப் கேட்குறேன், நான் செம்மையாக காண்டாயிடுவேன், நீ வந்து எனக்கு எனிமி அதை தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஏதோ வந்து சுரங்கப்பாதை மாதிரி கீழே போய் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் இருப்பாளா, அப்போ பிஏ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்றைக்கி நைட் வந்து பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சார், ஸோ அதுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் மூவிலாம் வரும்ல, ஸோ அதில் போட்டிருப்பாங்களே அந்த பவர் எல்லாம் காட்டுவாங்க, என்ன சம்திங் எனக்கு தெரியல அந்தளவுக்கு. ஸோ அதில் உள்ள யாரோட காஸ்டியூம் தான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டே போவாள். பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்துட்டு பயங்கர டெரராக வந்துட்டு கையில் கன் மாதிரிலாம் வச்சுட்டு வந்துட்டு கூப்பிட்டு வெல்கம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தெரியும் எல்லாமே ஹாலோவின் மாதிரி எல்லாருமே வந்து பேய் வேஷம் போட்டுட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் வந்துட்டு ஆடிட்டுருப்பாங்க. அங்கே பார்க்கும்போது ஹீரோயின் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்திருப்பா, அதுக்கப்புறம் ஆன்ட்டியோட பையன் இருக்கானா, ஸோ அவனும் வந்திருப்பான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகிடும். என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி உன் பர்த்டேல, ஸோ அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ எல்லாருக்குமே ஒரு வேடம் வந்துட்டு போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த பார்க்கில், ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேய் வேஷம் போட்டு வரணும். அப்போ அவங்க சித்தி வருவாங்க, அவங்க வந்து கொரியாவோட ட்ரெடிஷ்னல் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வருவாங்க, அதில் வந்து பேய் மாதிரி வருவாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அப்பா வந்து என்ன காஸ்டியூம் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் கொரியாலெல்லாம் பேய் இருக்கவே இருக்காதா, ஓல்டு ராணி பேயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு டீனாவும் எக்ஸும் வருவாங்க. இப்போது எக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயினை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல, ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். இவன் இங்கே என்ன வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து கத்த ஆரம்பிப்பா. அவங்களும் வந்து ஏதோ காஸ்டியூம் போட்டு ஆம்பியர் மாதிரி வந்திருப்பாங்க. இவ வந்து திட்ட போவாள், டக்குனு ஹீரோயின் வந்துட்டு வாயை பொத்திட்டு இவ ஓவராக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதான் வந்துட்டு எல்லை மீறி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, பாரு ஹீரோட அப்பாவுக்கு வந்து தெரியவே தெரியாது இவனோட எக்ஸ்னு, ஸோ நான் இன்னும் சொல்லவே இல்லை, நீ போயிட்டு உளறிடாதடி அப்படிங்கும்போது அப்போ வந்துட்டு ஆன்ட்டியோட பையன் வந்து கேட்பான், அப்போ என்ன பண்ணுறது, நீ எப்படி ஃபேஸ் பண்ணுற இத்தனை பேர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, நான் பார்த்து எவ்வளோ நரகத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, பாரு நீ வந்து அவர்கிட்ட சொல்லிவிடு, அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீ இருக்க வேணாவா, போயிடலாங்கும் போது என்னால் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பி போக முடியாது, ஃப்ரெண்ட் நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க, நான் வந்து பொறுமையாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கும் போது என்ன ஓடி நீ வந்து கஷ்டப்படுறது மட்டும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளார போயிடுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாங்க. உள்ளார போனதுக்கப்புறம் கேக்லாம் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அது பேய் தீமில் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு வந்து இந்த தீம்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ இவர் வந்து கேக்லாம் வந்துட்டு கட் பண்ண சொல்லுவார். அப்போது வந்துட்டு இவ வந்து இந்த பாட்டு மியூசிக் கேட்டுட்ருப்பாள், ஸோ தொலைஞ்சி தானே ஃபீல் பண்ணுவாள். ஸோ அதை வந்துட்டு இவர் புதுசாக ஒன்று வாங்கி கிஃப்ட் பண்ணுவார். இங்கே பாரு பழசை விட்டுரு புதுசை வச்சுட்டு என்ஜாய் பண்ண சொல்லிட்டு இருப்பார். சித்திக்கெலாம் செம்மையாக காண்டாகிட்டு இருக்கும். இவர் வந்து சொல்கிறது வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அதை வாங்குவாள். இந்த மாதிரி பழசெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் லைஃப் வந்து சூப்பராக போகணும், புதுசை வந்துட்டு எடுத்துக்கோங்குவாங்கல்ல, ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பான், அவனும் வந்து ஒரு பேய் வேஷம் போட்டு வந்திருப்பான். இப்படி உங்கள் அப்பா கிஃப்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை வந்து நோட் பண்ணுவான். கையில் பார்த்தீங்கன்னா அவளோட அந்த இது இன்னொரு ரெக்கார்ட் பண்ணுற இது வந்து வச்சுருப்பான், பாட்டு கேட்கறது வந்து ஹீரோ வந்து வச்சுருப்பான். அப்போ தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான். ஹீரோயின் வந்துட்டு காணாடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கேயும் சுரங்கப்பா அந்த மாதிரி எங்கேயும் இருக்காமல் தெரியல. ஸோ ஹீரோ வந்து ஒரு இடம் விட மாட்டான், எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஏன் பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக வந்துட்டு என்னோட இது காணும்னு ஃபீல் பண்ணி தேடிட்டு இருப்பான். அது இல்லாமல் சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். எப்போவுமே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து வாட்ச் பண்ணி தானே இருப்பான். ஸோ அது வந்து பார்த்துருப்பான் இவ வந்து இவ்வளோ சோகமாக உட்காந்துருப்பா, அழுதுட்டு இருப்பான், என்னோட காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மேலே இவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் போல். அப்புறம் அதை பார்த்துட்டுமே ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். இவன் என்ன பண்ணுவான்னா பார்க் ஃபுல்லாக வந்துட்டு அலைய ஆரம்பிச்சிடுவான். அது எங்கே இருக்கும் தேடிக்கிட்டே இருப்பான்.
ஒரு நாள் ஃபுல்லாக தேடிட்டே இருப்பான். அப்புறம் வந்து இவன் கையில் வந்து கிடச்சிரும். வந்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா அது ரிப்பேராக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா ரெடி பண்ணுவான். அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிட்டு அவகிட்ட கொடுப்போம். அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஏன்னா அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அதை வந்து எடுத்துகிட்டு போவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, பழசை விட்டுருமா, புதுசை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசை வந்து கொடுக்குறாரு. இவர் பேசுறதை பார்த்துட்டு இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம வந்து ஓல்டு இப்போ வந்துட்டு அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நினச்சிக்கிறான். அது இல்லாமல் அவனுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புக்குரிய ரூபி கல் இருக்குது. இதை பார்த்துன்னு சிட்டிலாம் ஷாக் ஆகிறாங்க, எனக்கு இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க டீனாவே வந்து அதை பார்த்துட்டு போய் வாய் பிறந்துட்டு இருக்கா. இது என்னது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை பார்த்துனே செம்மையாக கோவம் வருது. இது வந்துட்டு இவரோட ஒய்ஃபோடது போல். இவர் வந்து கழுத்தில் போட்டு வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தில் போடும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அதை பிடுங்கிடுறான். கூடாது, இது எங்கள் அம்மா நெக்லஸ், நான் இது யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நெக்லஸை பிடுங்குறானா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.